இப்போ அந்த 1951 ஒரு பேட்ச் ஆஃப் சிலை எடுக்கிறாங்க. அதில் முக்கியமான சிலை வந்து அர்த்தநாரீஸ்வரர் என்ன சார், ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல ஒரு நம்மளுடைய சைவத்தில் ஒரு ஐடியா, ஒரு ஃபிலாசபி அது. ஸோ இதை நாங்கள் கும்பிடுறோம். அதுக்கு அடுத்தது அதே கோயிலில் மகேஸ்வரின்னு சொல்லி அந்த கோயில் எடுக்கப்பட்ட தெய்வ விக்கிரகம் அது அங்கே இருக்குது. நல்லா கவனிங்க. ஒன்று அர்த்தநாரீஸ்வர், மகேஸ்வரர், இந்த 2 தெய்வ விக்கிரமும் அங்கே இருக்கு. எங்க இருக்கு? மெட்ராஸில், சென்னையில் காட்சி பொருளாக வச்சு மாசம் டெய்லி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வச்சு தெய்வத்தை கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் எக்கச்சக்கமான இந்து இயக்கங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான துறவிகள் இருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர் ஆர்ட் கேலரியில் போனீங்கன்னா ஒரு நடராஜர் சிலையை வச்சிருக்கதாக யாரோ ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, எந்த ஒரு மீட்டிங் இந்த இருக்கா பின்னாடி, உங்க பேர் என்னம்மா? சிவலட்சுமி. இவங்க அந்த கோஷ்டியோட சிவன் டீமோட உள்ள போயிருக்கா. உள்ள போயிட்டு அங்கேருந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார். ஐயா, இந்த நடராஜர் சிலையில் என்னமோ எழுதி இருக்கு, எங்களால் படிக்க முடியலை. எனக்கு ஏற்கனவே அங்கே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த தஞ்சாவூர் ஆர்ட் கேலரி ரைடு பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு? ரைடு பண்ணி அங்கேருந்தே தெய்வ விக்கிரகத்தை எங்கே கொண்டு வந்தேன்? அந்த ரைடு பண்ணி இருங்க சார், கொஞ்சம் பேசுங்க. நான் சண்டை போடாதீங்க, நல்லா இருக்கு சார். நான் இருங்க, நீங்கள் அப்படி இருக்கு. ரைட் சார், ஓகே சார், கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. அப்போ அங்கேருந்து கொண்டாந்துட்டா சார். அதை கொண்டாந்து பஞ்சவன் மாதேவடிகள்னு சொல்லி ராஜராஜனுடைய 5வது மனைவி, பழுவேற்ற தேவர் வகையில் பிறந்தவ. அவ கொடுத்துருக்க திருப்புராந்தகரை வெட்டியிருக்காங்கன்னா திருட்டு பசங்கன்னு அர்த்தம். வெட்டுறது வேற, அறுக்கிறது வேற, உடையிறது வேற. அடுத்தது அவங்க சந்தேகப்பட்டோம், யார் கஸ்டடியில் இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலை. இப்போ எங்கேயோ ஓடி போயிடும். ஸோ ஒருத்தங்க கஸ்டடியில் ட்ரஸ்டியாக வச்சிருக்க போகும்போது ஏதோ திருட்டு நடக்கும் போது கிஃப்டாக கொடுத்ததா கொடுத்துட்றாங்க. இங்கே வந்துடுது. இது தெரிஞ்ச பிறகு நோண்டி நான் வாரண்ட்டை வாங்கிட்டு வந்து வெளிநாட்டில் எப்படி கொண்டாந்தோம் அதே மாதிரி பறித்து கொண்டாந்து உள்ளே வச்சுட்டேன். ஆனால் ராஜராஜன் சோழ அவருடைய மனைவி லோகமாதேவி சிலையை கோயிலில் வச்சுட்டேன். இதை சிலையும் கொண்டு வந்து கோர்ட்டில் வச்சுருக்கேன். அதை கொண்டு வந்து கோர்ட்டில் வைக்க வேணாமா? எங்கே கொண்டு கோர்ட்டில் இருக்கிறது கோயிலில் வைக்கணுமா இல்லையா? அப்போ பழைய ஏ பார்ட்டி, பழைய ஆள் யாரும் தெரியும், ஏ பார்ட்டி பி பார்ட்டி, இப்போ இருக்கிற 2 பேரும் தூங்குறாங்க. கேட்டால் நாங்கள் 6000 கோயிலுக்கு என்ன செய்கிறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் தலையில் வச்சு ஊற்றிக்க. கும்ப அபிஷேகங்கிறது யார் பண்ணுறது? கும்பங்கிறது அந்த அந்த ஃபைனல் செரிமனி. கோடத்துக்கு திருமூலாட்டு, அதை மட்டும்தான் HRNC பண்ண முடியும். அதுக்கு சம்பந்தப்பட்ட புனரமைப்பு வேலைகள்லாம் உனக்கு அருகதையே கிடையாது உனக்கு. யாருக்கு? அறநிலையத்துறைக்கு. என்ன காரணம்னா நீ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும். மண்டு துறை அதை பண்ணி எடுத்து உள்ள போடுது. யார் பண்ண? ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒரு துறை இருக்கு. எந்த துறை? தொல்லியல் துறைன்னு ஒரு துறை இருக்கு. அது ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்த்த ஒரு நல்ல நேர்மையான ஒரு IAS ஆஃபீஸர் எனக்கு சொல்லுவாங்க. IAS எல்லாம் அதிகாரி, அவர் உதயச்சந்திரன், அவர் இருக்கார். அவருக்கு வேலை தெரியல. இங்கே போட்டா வேலை பார்க்குறாரு, அங்கே போட்டா வேலை பார்க்க மாட்டாரா? அங்கேயும் வேலை பார்க்கணுமா இல்லையா? அவர் வேலை பார்த்து நோண்டி எடுக்கணுமா இல்லையா? அவன் இதே இருந்தால் என்ன அர்த்தம்?